பாலக்காடு எப்படா வரும்? ஏன்டா பஸ்ல அப்படி பண்றீங்களா? செடி புல கொண்டாந்து சொல்றீங்க. ஓ அண்ணா நீ எங்கன காடு தண்ணி புடிக்கி விட்டு இருக்கீங்களா? இல்ல கீழ காட்டுக்கு போறதுக்கு கீழ போய் இதே பாய பண்ண எவ்வளவு காடு எல்லாம் காயா கீழ காட்டுக்கு பண்றீங்க மிஸ். நீங்க உங்க காட்டு மேல கட்டிட்டா நான் கீழ எப்படி கொண்டு போய் கட்டுறேன்? கீழ எங்கனா போக காட்டுல புடுங்கடா ஒரு புடுங்கடா பஸ்ல வேலைக்கு விட்டு ஏன் எங்க போறடா? அப்படினா பழுவானா கறீங்க. என்ன பண்ணுங்க எப்படி நம்ம கீழ காட்டுக்கு தண்ணி கொண்டு போறது? டேய் உங்கள வச்சா விவசாயம் என்னடா பண்ணு இப்படி? புள்ள புடுங்கனா செடி புடுங்கனா பண்றீங்க. எங்கயா யாரு ஓனர்மா? ஓனர்மா வாங்க நீங்க பஸ்ல எங்க தான் கூடியது வேலைக்கு? பாத்துக்கு செடி காராப்பா செடி அவள கூட விளையாட்டுக்கார பசங்க கூட விட்டுட்டா யாரு ஓனர் சம்பளம் ஓனர் இப்படி பண்ணீங்கன்னா காடு எப்படி வளருது? காட்டுக்கு தண்ணி வராம இல்ல அடைச்சு வச்சிருக்கீங்க. ஆமா இப்படி அடைச்சு வச்சிருக்கீங்க. ஆமா இப்படி இருக்குது. உள்ள புடுங்கனா ஒருத்த வாழை மரத்தை புடுங்கறா, ஒருத்த வேடிக்கை பாக்குற எப்படியே வேலை செய்யறது? பசங்க புதுசுங்க பசங்க புதுசு சின்ன பசங்கங்கறாங்களே விவசாயம் அவரதுக்கு தான் புல்லு புடிங்கிட்டு இருக்காங்க. இப்ப விவசாயம் இந்த பசங்களை வச்சு எப்படிங்க விவசாயம் பண்றது? ஒரு அளவுக்கு பெரிய ஆளை கூட்டுவாங்கனா இப்படிலாம் பண்ணா நம்ம விவசாயம் எப்படி விளங்கு? பெரிய ஆளோட பசங்க சம்பளம் ஏத்தி கேக்குறாங்க. ஓ அப்படியா? நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா சின்ன பசங்கல இருந்து தான் பெரிய ஆள் ஆகும்னு சொல்ல வரீங்க. அது மாதிரி விவசாயம் இப்ப வாழை காட்டுல வாழை மரம் எல்லாம் போட்டுருக்கோம். இந்த வாழை மரம் நம்மளுக்கு விவசாயி மார்க்கெட்டுக்கு முன்ன எவ்வளவு எடுத்துக்கிறான்? 250 ரூபாய்க்கு எடுத்துக்கறோம். என்ன 250 ரூபாய் எடுத்துக்கிறான் ஒரு தாரு. இது அவன் எவ்வளவுக்கு விக்கிறான்? டேய் நம்ம கஷ்டம் பாருங்கடா. 500 ரூபாய்க்கு விக்கும் போதுனா நம்ம கஷ்டம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. விவசாய நிலைமை இப்படிதான் போய் இருக்குது. அவங்க லாபம் சம்பாதிக்கிறாங்க. அவங்க லாபம் சம்பாதிக்க நம்ம இப்படியே இருந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு நம்ம பசங்களை வச்சு வேலை செஞ்சு நைட்டு பாம்பு கடிச்சா என்ன பள்ளி கடிச்சானா நைட்டு விடி விடி தண்ணி கட்டி காட்டுல இவ்வளவு குறையா இருந்து விவசாயம் நம்ம வளர்றதுக்கே விட மாட்டேங்கிறாங்க. மருந்து அடிச்சாலும் இது புல்லு சாவ மாட்டேங்குது. எப்படி சாவும்? சொல்றது தம்பி எப்படா சாவு மருந்து அடிச்சா? இப்போ வர மரந்தால இதா இருக்குது. பஞ்சகாவிய ஊத்துனாதான் எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். என்னது பஞ்சகாவியமா? என்ன சொல்லுங்கடா மக்களுக்கு சொல்லுங்கடா. ஏய் பஞ்சகாவிங்கறீங்க அந்த காவிங்கறீங்க இது எப்படி சாவு? இது இயற்கை உரம் போட்டாதான் சாவும். சரிடா தம்பி நீ வந்து புடுங்குறீங்க கரெக்டா வரீங்க உடம்பு ஆட்டாத வேலை செய்யணுங்கிறீங்க. நீங்களே கம்ப்யூட்டர் காலமா போயிடுச்சு நாங்க ஐடி போறோம் அங்க போறீங்க. விவசாயம் யாரா பண்ணுவாங்க? பாருடா குப்பையா இருக்குதுன்னு பாருடா ஏங்க நீ சொல்லுங்க. அதுக்கு தான் ஆரம்பத்துல இருந்து சின்ன பசங்கள்லயே நாங்க விவசாயத்தை பத்தி சொல்லி கொடுத்து தான். ஓ நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா விவசாயத்தை பத்தி நீங்க சொல்லி கொடுக்குறீங்க மக்களுக்கு. இப்ப குழந்தைகள் கூட்டியாந்து விவசாயத்தை பத்தி சொல்லி கொடுத்துட்டு வரீங்க. ஓ எத்தனை வருஷமா இதெல்லாம் சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? படிக்கிற நேரம் போவோம் 4 மணிக்கு மேல பிடிப்பா அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற. காலையில ஒரு 2 மணி நேரம் சாயங்காலம் 2 மணி நேரம் அப்படி சாயந்தரம் 2 மணி நேரம் படிப்பும் கிடையாத மாதிரி விவசாயத்தையும் பாக்குற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்படியே இருந்துட்டு இந்த விவசாயத்தை பத்தி சரணியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அதே ஒரு ஷேர் செய்யுங்க அன்பு உறவுகளை. இந்த விவசாயத்தை பத்தி இவ்வளவு ஒரு ஆர்வமா பண்றது சரணியா சேனல். நான் ஏன்னா மக்கள் பொழப்பு சேனல் இதுல சொல்றான்னு நினைக்காதீங்க. இந்த விவசாயத்தை பத்தி சொல்றது பூரா சரணியா அப்படின்னு ஒரு சேனல் யூடியூப் சேனல் மிக பிரமாண்டமான நிகழ்ச்சி பண்றாங்க. இந்த நிகழ்ச்சியில நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அதையும் ஷேர் செய்யுங்க அன்பு சொந்தங்களே. நீங்க இதுவரை நான் பார்த்தோம் விவசாயம் இல்லைன்னா நமக்கு சோத்துக்கு இல்ல. ஆமா அங்க பார்த்து சொல்லுங்க எல்லாம் அன்பு உறவுகளுக்கு பார்த்து சொல்லுங்க. சோத்துக்கே இல்லாம தான் இருக்கு. விவசாயம் இல்லைன்னா சோத்துக்கே வழி இல்ல. இந்த சின்ன வயசுலயே தான் பிள்ளைங்க சின்ன வயசுல அன்பான அன்பு சொந்தங்கள் நம்ம உறவுகள் எல்லாம் சேர்ந்து நாம இந்த நிகழ்ச்சி பண்ணி வாங்க இந்த நிகழ்ச்சி எல்லாம் ஒன்னா பண்ணி விவசாயத்தை எப்படி காக்க வேணும்னு சொல்றாங்க அன்பு உறவுகளை. நீங்க எல்லாரும் சேர்ந்து விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதையும் ஷேர் பண்ணுங்க. அதெல்லாம் நல்லா பண்றாங்க. கண்டிப்பா விவசாயம்னா இன்னைக்கு சொல்றீங்க விவசாயம்னா கேவலமா நினைக்காதீங்க. விவசாயி சோத்துல கைய வச்சா சேத்துல கால வச்சாதான் நீங்க சோத்துல கை வைக்கணும் அன்பு சொல்லுங்க. இது நல்லா தெரிஞ்சுக்காங்க. விவசாயிக ஒரு அழுகு சட்டை போட்டு போனா பஸ்ல உட்கார மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க நாம குந்து இப்ப ஒண்ணு வேண்டாங்க. நான் ரிங்கி வேட்டி கட்டி ஷர்ட் போட்டு போனா அழுங்காத வெளியே தள்ளி குந்துறாங்க. அதே பேண்ட் ஷர்ட் போட்டு போனாங்க ஆனா அவன் சம்பளம் கம்மி தான். ஆனா கிட்ட நெருங்கி குந்துறாங்க. விவசாயினா ரொம்ப கேவலமான அன்புறங்களே. விவசாயத்தை எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. விவசாயிக்கு முக்கிய உதாரணமா முக்கியமா விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணி விவசாயம் சேத்துல கால வச்சாதான் நீங்க சோத்துல வைக்கணும். நீங்க என்ன கம்ப்யூட்டர் செக்ஷன் இருந்தாலுமே விவசாயம் இல்லைன்னா நம்ம யாருமே இல்ல அன்பு உறவுகளை. விவசாயம் இந்த பசங்க விவசாயி தான் விவசாயி பார்த்தா படிச்சுட்டு வந்து இந்த அண்ணெல்லாம் உங்க அனுபவம் சொல்லுங்க.
அதான் சொல்றேங்க, விவசாயம்லாம் அருமையா இருக்குதுங்க. ஆனா வளைஞ்சு பண்றதில்ல. பசங்களே இப்ப பாருங்க 2 மணி நேரம் காலையில வந்து பார்த்துட்டு திருப்பி போய் படிப்பாங்க, ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. திருப்பி சாயங்காலம் 4 மணிக்கு வந்து பசங்க விவசாயம் பழகுறாங்க. அது மாதிரி எல்லாரும் அப்படி பண்றாங்கன்னு வச்சுக்கோ, அருமையா இருக்கு. விவசாயம் என்னமோ கேவலமா நினைக்கிறாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கவர்மெண்ட் வேலையை விட அழகா இருக்குது விவசாயம். கண்டிப்பா. அன்பு சொந்தங்களை, அண்ணன் பாரு, அண்ணனுக்கு வயசு ஒரு 50க்கு மேல இருக்கு. அண்ணன் நம்ம விவசாயத்தை பத்தி எவ்வளவு தூரம் எடுத்து சொல்றாரு பாருங்க. ஏப்பா அந்த காட்டையெல்லாம் கொஞ்சம் காட்டுங்களாப்பா, அப்படியே காட்டு திருப்புங்களா, அப்படியே கேமரா திருப்புங்க, காட்டுல பாக்கிட்டு அப்படி எவ்வளவு சூழ்நிலை நாங்க இருக்கிறோம் பாருங்க. விவசாயம் பாருங்க, இருக்கிறோம். இல்ல இந்த பசங்க பசங்க நாங்க டோர் அரிசிக்கு வழி தின்னுட்டு நாங்க இப்படி பண்டி எல்லாத்துக்கும் நல்ல சாப்பாடு கொடுக்குறோம். அதே மாதிரி எல்லாரும் பண்ணா நல்ல சாப்பாடே திங்கலாம். கண்டிப்பா.